ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் சார். நம்ம என்ன பார்க்க போறோம்னா டோனட் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னுக்கு வீடியோக்குள்ள போலாம். டோனட்க்கு தேவையான பொருட்கள் இது வந்துட்டு கோதுமாவு, இது வந்துட்டு பட்டர், ஒரு முட்டை, அப்புறம் சீனி, இது ஈஸ்ட், இது வந்துட்டு பால், இது உப்பு, இது வந்துட்டு இதில் தான் நம்ம கணக்கெடுப்போம். இந்த கிராமு இதெல்லாம் வந்துட்டு இதில் தான் கணக்கெடுத்தேன். கிராம்லாம் வந்துட்டு நான் மேலே போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஓகே, மொதல் நம்ம வந்துட்டு பால் ஊற்றிக்கணும். நமக்கு ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கணும். கடவுளே. அப்புறம் என்ன பண்ணோம் எனக்கே தெரியாது, தட்டி தான் பார்க்கணும். அப்புறம் சுகர் 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 பிபி சுகர் போடாமல் உப்பு போட்டுறாது. ஓகே, உள்ள இதுலலாம் இருந்துச்சுன்னா நல்லா போட்டுக்கணும். பங்கு பலன்னு இருக்கு. அப்புறம் பங்க திருநீங்களோ முதல்ல லைட்டை போடுங்க, ஒரே இருட்டா இருக்கு. திருட்டுக்கு இருட்டு தாண்டா வேணும், குருட்டு பழ. உப்பு, இதை வந்துட்டு நல்லா கலக்கிக்கணும். அடுத்து வந்துட்டு நம்ம ஈஸ்ட் போடுவோம். இப்போ இது வந்து பேர் வந்துட்டு மலாயில் ஈபு ரொட்டி. இப்போ வந்து போட்டுக்கலாம். போட்டு இந்த ஈபு ரொட்டிக்கு வந்து ஒரு கதை இருக்குது எங்கள் வீட்டில். எனக்கு ரெண்டு அக்கா இருக்காங்க, ஒரு அண்ணன் இருக்காங்க. அந்த ரெண்டு அக்கா என்ன பண்ணாங்க, எங்கள் பக்கத்தில் உள்ள ஒரு கடை இருக்கும், அந்த கடைக்கு போயிட்டு அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி ஈபு ரொட்டி போய் வாங்கிட்டு வான்னு. உடனே இவங்க போயிட்டு வேகமா அந்த கடைக்கு போயிட்டு ஆண்டி இனிப்பு ரொட்டி இருக்கா ஆண்டின்னு கேட்டாங்க. உடனே அந்த ஆண்டியும் இனிப்பு ரொட்டியாமே அவ்வளோ நிறையா இருக்கு, உனக்கு என்ன வேணும், நிறையா இருக்குன்னு எதுவும் வாங்குறது தெரியாமல் திருப்பி அம்மா கிட்ட வந்துட்டு அம்மா ஈவு ரொட்டி நிறையா இருக்காமா, நீங்கள் எந்த ரொட்டிமா கேட்குறீங்க? அம்மா உடனே ஈபு ரொட்டினா ஒன்று தான் இருக்கும், அதை போய் வாங்கிட்டு வான்னு நல்லா சொல்லியிருக்காங்க. திருப்பியும் போயிட்டு அந்த ஆண்டி கிட்ட போயிட்டு ஆண்டி இனிப்பு ரொட்டி வேணும் ஆண்டின்னு சொல்லி அந்த ஆண்டி திருப்பியும் அம்மே எந்த இனிப்பு ரொட்டி வேணும்னு கேட்டால் கடைசியில் தான் தெரிஞ்சா அது இனிப்பு ரொட்டி இல்லை ஈபு ரொட்டி. நான் ரொம்ப நேரமாக இதில் கலக்கவே டயர்டே ஆயாச்சு. என்னன்னு பார்த்தா டெக்னிக் இஷ்யூ. இதில் கலக்க சொல்லி நான் அதில் கலக்கிட்டேன். ஓகே, கலக்கி நல்லா யார் எல்லா மேலே உள்ள கட்டுப்பு இதில் காட்டு. அடுத்து வந்துட்டு இந்த ஒரு முட்டை எடுத்துக்கணும். ஐஸ் பட்டியில் உள்ளதை எடுக்காதீங்க, வெளியே உள்ள முட்டையை எடுத்துக்கணும். ஊற்றி நல்லா கலக்குங்க. இந்த மாதிரி என்னது குவையெல்லாம் செய்கிறது வந்துட்டு ரொம்ப கலக்கிற வேலை பிணையிற வேலை. அந்த பிணையிற இந்த வேறு பிணையிற வேலை தான் பிடிக்காத ஒரு வேலை. அவ்வளோ நேரம் செய்யணும். குக்கி விட்டு கோமாளியோட எல்லா டிஷ்ஷுமே எந்த தான் கற்றுக்கிட்டாங்க. வந்துட்டு நம்ம மைதா இந்தியாவில் சொல்லுவாங்க, நம்ம அதில் கோதுமாவு. அடுத்து வந்துட்டு இது எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு எடுத்து அப்படியே மாவு போடணும். இப்போ நான் அப்படியே கிளாஸோட போடணும். நித்தியா மண்டையை உடைக்கணும். இப்படியே கலக்குங்க, நல்லா கலக்கணும். இப்போ கலக்கினதுக்கப்புறம் இப்படி நல்லா மாவு மாதிரி ஆகிடும். பாருங்கள், சைட்லலாம் மாவே இல்லை. இந்த டைம் என்ன பண்ணணும், இப்படி இதில் உள்ளதெல்லாம் எடுத்துட்டு போட்டு பட்டர் போடணும். ஐயோ என்ன இவ்வளோ தண்ணியாச்சு. புட்டி அடுத்து கையில் நல்லா பிணையணும். நல்லா பிணையணும். வா, நல்லா சாஃப்டாக புடிச்சு காலை உடைச்சு அமுக்க சொல்லுகிற குடும்பம் அது எப்படி ஒத்துக்கும்பா, அது எப்படி அமுக்கும்பா. ஓ இருக்கிறது சுத்த தமிழ். ஏன்னா திருக்குறள் எழுதுறது என்கிட்ட கேட்டுதான். கடவுளே, இப்படி தனியாக வந்துடணும்.
இது வந்தாதான் அந்த மாவே கரெக்டா இருக்குதுன்னு அர்த்தம். அது அடிச்சு. ஒட்டு நாப்புல இருந்துச்சுன்னா இப்படி அடிச்சாதான் நல்லா அப்படியே சாஃப்டா இருக்கும் பாருங்க. இதுல ஒரு மூஞ்சி செய்வோம். ஜண்டா ஓகே. இந்த மாதிரி சுத்தமான இடத்துல பெரிய இடத்துல வந்துட்டு நம்ம போட்டுக்கணும். நான் முதல்ல தொடச்சிட்டேன். எல்லாரும் தொடக்காம வந்து போடாத நினைக்காதீங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 2 hours கழிச்சுட்டு நம்ம பார்க்கணும். இது நல்லா பெருசாக வரணும் இது. ஓகே பாய். அதுக்கப்புறம் நான் 2 hours கழிச்சு உங்ககிட்ட வரேன். 1000 years later. இதுதான் இருக்கு. டன். இப்போ நம்ம வந்துட்டு திறந்துக்கலாம். இப்படி இருக்கு. வந்துட்டு வெளியே எடுத்துக்கலாம். சுத்தம் பண்ணிட்டு நல்லா திரும்பி அப்படி. ஓகே இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துட்டு 10 வெட்டணும். இந்த மாதிரி வட்டமாக போட்டு வச்சுக்கணும். போட்டுட்டு இப்படி ஒன்று எடுத்துக்கணும். ஒன்று எடுத்துட்டு இப்படி நல்லா பின்னாடி செய்யணும். பாருங்க, கிட்ட காட்டுங்க கேமராமேன். இப்படி கிட்ட இப்படி வச்சுட்டு பார்த்துங்க பார்ப்போம் வீடியோவில். இந்த மாதிரி ரவுண்ட் ஆக்கிக்கணும். ரவுண்ட் ஆக்கிட்டு இங்கே அந்த மூடி வீட்டில் உள்ள மூடியை இப்படி இப்படி அமுக்குங்க. நல்லா இந்த மாதிரி அமுக்கி வரு சந்தி டோனட் மாதிரி இல்லைனாலும் நீங்கள் வந்து ஏற்றுக்கணும். அது டோனட் மாதிரி செஞ்சுக்கணும். அப்புறம் குவாலிலேஜன் வச்சுட்டு நெருப்பு தட்டிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். போட்டுக்கலாம். இந்த மாதிரி டோனட் பொரிச்சிக்கணும். பொரிச்சிட்டு சுகரில் போட்டு நான் எடுத்துட்டு வரேன். செம்மையா இருக்குல்ல. ஓகே வெற்றிகரமாக டோனட் செஞ்சாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.